அன்பார்ந்தவர்களே, ஒரு வகையில் சொல்வதானால் இன்றைக்கு மனிதனை வழிகெடுக்க வேண்டும், இஸ்லாத்திலிருந்து மனிதனை தூரவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் என்னென்னமோ கருவிகளும் தொழில்நுட்ப வசதிகளும் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அது கையில் இருக்கின்ற மொபைல் போன்களாக இருக்கட்டும், அதிலிருந்து நல்லவற்றை படிக்கின்ற மனிதர்களை விட அதை வைத்து கெட்டு போகின்ற மனிதர்கள் தான் அதிகமானவர்கள். ஆனா அவனுடைய நோக்கமும் அதுதான், மனிதன் இலகுவாக நரகத்துக்கு போக வேண்டும் என்பதற்குத்தான் ஏகப்பட்டதை கண்டுபிடிக்கிறான். ஏன்னு சொல்லுங்க பார்க்க, ஒரு காலம் இருந்தது தியேட்டர் தேடி போகணும் படம் பார்க்கிறதுக்கு. அதுக்கு பின்னால் என்ன செஞ்சான், டிவியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சான். நம்ம போடுற படத்தை மட்டும் பாருண்டு. அதுவும் போதாதா, சிடி கருவியை டெக்க கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்து தந்தா நீ விரும்புறத பாருண்டு. இன்றைக்கு என்ன தெரியுமா நிலைமை, சேட்டலைட்டுகள் வேற, எல்லார கையிலும் ஸ்மார்ட் போனு. அப்படித்தானே, நினைச்ச நேரம் ஒரு 99 ரூபாய் டயலாக் கார்டை போட்டா நின்ற இடத்துல நின்று ஒரு படத்தை பார்த்து முடிஞ்சாச்சு. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அவன் மனிதனை வழிகெடுக்க வேண்டும் என்பதற்காக ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். ஆனால் அதற்குள்ளே படைத்தவன் அல்லாஹுவை நெருங்குகின்ற ஒரு வழியை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உங்களுடைய கையில் இருக்கின்ற மொபைல் போனிலே அல் குர்ஆன் தர்ஜுமாவை டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளலாம். புகாரி முஸ்லிம் அரபு தமிழ் மொழியோடு என்ன செய்யலாம், டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளலாம். அறிஞர்களுடைய பயான் சீடிகள், ஆழமான அறிவுமிக்க புத்தகங்கள் உங்களுடைய மொபைல் போனுக்குள் சேவ் பண்ணி வைத்துக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, எத்தனை பேர் முயற்சி செய்தோம், எத்தனை பேர் முயற்சி செய்தோம் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான, அறிவை தேடுவதற்கான, சுவனப்பாதையை கண்டுகொள்வதற்கான எல்லா வழிவகைகளையும் அல்லாஹ் எங்களுக்கு ஏற்றால் போல் வசதிப்படுத்தி தந்திருக்கிறான். நானும் நீங்களும் என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் சிந்தனை செய்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சகோதரர்களே, யூடியூபை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்டர்நெட் வசதிகளூடாக வந்திருக்கின்ற எல்லா பகுதிகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் உருவாக்கியவர்களுடைய நோக்கம் மனிதன் அதனூடாக நரகம் போக வேண்டும் என்பதுதான். ஒரு காலம் இருந்தது சகோதரர்களே, யூடியூபை துறக்கிறதுண்டா பயம். காரணம் என்ன, துறந்தால் 99 அசிங்கம், ஒன்று நல்லதை பார்க்கலாம். இன்றைக்கு அல்லாஹ்ட அருள் என்ன தெரியுமா, யூடியூபை துறந்தா பெரும்பான்மை இஸ்லாம் கொண்டு வர அளவுக்கு நிக்குது. பெரும்பான்மை இஸ்லாத்தை பார்க்கின்ற அளவுக்கு நிக்குது என்று சொன்னா, அன்பார்ந்தவர்களே, பயன்படுத்துபவர்கள் எத்தனை பேர், அசிங்கத்தை தேடி போய் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் கண் முன்னால் வந்தாலும் பார்க்காமல் போய்விடுகிறோம். பேஸ்புக், அன்பார்ந்தவர்களே, பேஸ்புக். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அல்லாஹுவை நெருங்குவதற்கும் அறிவை தேடுவதற்கும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால போனீங்கண்டா வழிவகைகள் குறைவு. இன்றைக்கு சகோதரர்களே, அல்லாஹு அக்பர், ஒரு பேஸ்புக்கை உருவாக்கி கொண்டா 5000 நண்பர்கள் எடுக்கலாம், 5000 நண்பர்கள் எடுக்கலாம். காலையில ஒரு குர்ஆன் வசனம் போட்டிங்க என்று சொன்னா அதை துறக்கிற எல்லாருக்கும் நீங்க யாருக்கெல்லாம் கொடுக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் பார்க்கலாம். உங்களோட பேஜுக்கு உங்களோட 5000 நண்பர்களுக்கு வரலாம் என்று சொன்னா வந்து பார்த்துட்டு போகலாம். நல்ல ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பயான் துண்டை எடுத்து அதை நீங்க கட் பண்ணி உங்களோட பேஸ்புக்ல போட்டீங்கன்னு சொன்னா எத்தனையோ பேருக்கு பார்க்கலாம். உலமாக்களை நண்பர்களாக எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பேஜுக்கு போனா 10 விஷயத்தை படிக்கலாம். எத்தனை பேர் படிக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் பார்த்தா சுஜூதுல ஒரு போட்டோவு, ருக்குல ஒரு போட்டோவு, ஹோட்டல் மேசையில் உட்கார்ந்தா ஒரு போட்டோ, வாகனத்து புட்டுவத்தில் உட்கார்ந்தா ஒரு போட்டோன்னு சொல்லி செல்ஃபி மனநோயில தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அல்லாமல் பேஸ்புக்கை பயன்படுத்தி அறிவை தேடுபவர்கள் எத்தனை பேர்? அன்பாண்டவர்களை, இஸ்லாமிய உறவுகளை, வாட்ஸ்அப்பை எடுத்துக் கொள்ளுங்கள், வைபரை எடுத்துக் கொள்ளுங்கள், இன்னும் எத்தனையோ வந்திருக்கிறது. அன்பாண்டவர்களே, அல்லாஹுவை நெருங்குவதற்கும் மார்க்க கல்வியை தேடுவதற்கும் எத்தனையோ வழிவகைகள். அல்லாஹ்வுடைய தூதர் சுருக்கமான ஒரு வார்த்தையில சொன்னாங்க, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அறிவை தேடி ஒரு பாதையை தேர்வு செய்தால், இன்ன பாதை என்று ரசூலுல்லாஹ் சொல்லல சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைக்கு ஜவாமியுல் கலிம் என்று சொல்வோம். 1400 வருஷத்துக்கு முன்னால சொல்லிட்டு போன வார்த்தை கியாமத்து வரைக்கும் விளக்கம் சொல்லும். அதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு சகோதரர்களே. மன் சலக தரீகன், அறிவை தேடி ஏதாவது ஒரு பாதையை யார் தேர்வு செய்கின்றானோ,
அதனூடாக அல்லாஹ் சுவனப்பாதை இலகுபடுத்தி கொடுப்பான். காலையில அரை மணித்தியாலம் ஒதுக்கி பேஸ்புக்ல உட்கார்றீங்க, எதுக்கு? ஊர்வலாய் பார்க்கிறதுக்கு அல்ல, அசிங்கங்களை ஷேர் செய்வதற்கல்ல, அசிங்கங்களை பதிவேற்றம் செய்வதற்கல்ல. அல்லாஹ்வை பத்தி ஒரு விஷயத்தை படிச்சிட்டு வருவோம், அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி ஒரு விஷயத்தை படிச்சிட்டு வருவோம். அல்லாஹு அக்பர். அந்த பேஸ்புக் எங்களுக்கு சுவனப்பாதையை கொண்டு வந்து தருமா தராதா? வாட்ஸ்அப், அன்பாண்டவர்களே, வாட்ஸ்அப்புக்கு காலையிலேயோ மாலையிலேயோ ஒரு அரை மணித்தியாலம் ஒதுக்கி போறோம், எதுக்கு? ஜோக் அடிக்கிறதுக்கும் பல்ல காட்டிட்டு வர்றதுக்குமா? இல்லை சகோதரர்களே, என்னுடைய நல்ல நண்பர்கள் நல்ல விடயங்களை போட்டிருப்பார்கள், பதிவு செய்திருப்பார்கள், அதை பார்த்துவிட்டு வருவோம் என்று போனால் இது சுவர்க்கத்துக்கு கொண்டு போகுமா போகாதா? ஆனால் அன்பாண்டவர்களே, கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதரை புரிந்து கொள்வதற்கும் எத்தனையோ வழிவகைகளை தந்திருக்கிறான். நானும் நீங்களும் அதை படிக்க விளங்கிக் கொள்ள என்ன முயற்சி செய்தோம் என்பதுதான் கேட்க வேண்டிய கேள்வி சகோதரர்களே. கொஞ்சம் சிந்தி